இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய பணியை செய்யும் ஒவ்வொருவருக்கும், கடவுள் காட்டிய பாதையிலே பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு விஷயம் பரிசாக கொடுக்கப்படும். அது அவங்களோட பிரியாது, கூடவே தான் இருக்கும். என்ன கேட்குறீங்களா? அதான் பிரச்சனை, துன்பம், கஷ்டம் அனைத்தும் கூடவே தான் இருக்கும். ஆனால் என்ன துன்பம், என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை கூட இருந்தாலும் கடவுளின் உடன் இருப்பை உணர்கிறவர்களுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது. திருப்பாடல் 23, என்னாயன் ஆண்டவர் எனக்கென்ன குறைவு, என்னாயன் ஆண்டவர் எனக்கென்ன குறைவு. ஆயனாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவருக்கு என்ன குறைவு இருக்க முடியும்? புலிகள் பட்டினி கிடக்க நேர்ந்தாலும், சிங்கங்கள் பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் எனக்கு எந்த குறையும் இராது. திருப்பாடல் பாருங்க பாப்போம். சரிங்களா? எனக்கு எந்த குறை என்றால், கடவுளே என் அரண், என் மீட்பு, என் கற்பாறை அவர் என்று கடவுளை எவன் நம்புகிறானோ, கடவுள் மேலே தன் முழு பாரத்தையும் யாரும் இறக்கி வைத்து விட்டு அவருடைய பாதத்தில் சரணாகதி அடைகிறானோ, அவனுக்கு ஏது துன்பம், ஏது கஷ்டம் சொல்லுங்க பாப்போம். திருப்பாடல் இவ்வாறு சொல்லுகிறது. திருப்பாடல் 32:10, ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும். எவன் கடவுளை நம்புகிறானோ கடவுளுடைய ஆசையும் அரணும் சூழ்ந்து நிற்கும். திருப்பாடல் 121 வாசிச்சு பாருங்க. நம்மை பாதுகாக்கும் இறைவன் தலைப்பே அதான். நீ ஆண்டவரை நம்பினால் உனக்கு முன்னும் உனக்கு பின்னும் உள்ளும் புறமும் இருந்து ஆண்டவர் உன்னை பாதுகாப்பார். நிலா ஒளி உன்னை தீண்டாது, பகலில் சூரியன் உன்னை தாக்காது. அந்த பாடல் படிச்சு பாருங்க பாப்போம். நீங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எவ்வளவு, ஆண்டவருடைய கருணை பாதுகாப்பு படிச்சு பாருங்க பாப்போம். எனவே சகோதரர்களே, ஆண்டவர் பணி ஆண்டவருடைய பாதையில் நடக்கிறவர்களுக்கு பிரச்சனையும் துன்பமும் ஒட்டி பிறந்தவை. அதை யாராலையும் மாற்றவோ மறுக்கவோ முடியாது. இதுதான் இன்னைக்கு முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். இந்த முதல் வாசகத்தில் ரோமை மக்கள் அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறேன் நான் இல்லையா? வேத கலாபனை காலத்தில் நீரோ, டொமிசியன், வலேரியன் ஆகிய கொடுங்கோல் அரசர்களால் கிறிஸ்துவை பின்பற்றிய மக்கள், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் கும்பலாக கொளுத்தப்பட்டார்கள். அந்த நிலையில் எழுத பாருங்க. நம் சார்பில் கடவுள் இருக்கின்ற பொழுது நமக்கு எதிராக யார் என்ன செய்ய முடியும்? நம்மையும் கடவுளையும் பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? இதுதான் நம்மை பிரிக்க முடியும். எது வந்தாலும் கடவுளுடைய கரத்தை நீ பற்றி கொண்டால், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. கடவுள் நம் சார்பில் இருக்கின்ற பொழுது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? சோர்களே, நான் ஒரு பங்கில் வேலை செய்தேன் வேதியராக இருக்கின்ற பொழுது. அந்த பங்கு வந்து எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய, புதுவை கடல் மறை மாவட்டத்தினுடைய கடைசி பங்கு. அதுக்கப்புறம் வெள்ளூர் மறை மாவட்டம் ஆரம்பிச்சிடும். கடைசி பங்கில் பணியாற்றினேன். ஒரு கிராமத்து பங்கு. அது மிக சிறப்பான பங்கு, அற்புதமான ஒரு பங்கு. அது பங்கு பெயர் சொல்ல விரும்பலை. அந்த பங்கில் பங்கு பணி ஃபாதருடைய அறை ரூம் வந்து ரொம்ப தள்ளி இருக்கும், ரொம்ப ஓரமாக இருக்கும். ஊருக்கிட்டலாம் இருக்காது, தனியாக இருக்கும். ஊர் ஒரு பக்கம் தனியாக இருக்கும். அந்த அவருடைய ஸ்கூல் ஒட்டி அவருடைய அறை வீடு இருக்கும், ரொம்ப தனியாக இருக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு விழாவுக்காக பக்கத்து ஊரில் போய் திருவிழாவுக்கு போய் பூசை ஒப்பு கொடுத்துட்டு நானும் ஃபாதரும் வரோம். நாங்கள் வேதியர், எனக்கான வீடு வந்து ஊருக்குள்ளேயே இருக்கும். அப்போ நாங்கள் வந்து பைக்கில் ஃபாதர் கூட்டு வந்து நான் அவரை விட்டுட்டு நான் அந்த ரூமுக்கு போகிறேன். அப்போ நான் கேட்குறேன், நான் ஃபாதர் எனக்கு மனசு பொறுக்கலை,
தனி ஒரு நபர். அத்தனை பேர் ஒரு கிராமம், ஒரு மலை கிராமம் மாதிரி சின்ன ஒரு ஒரு கிராமம். அது தனியாக தங்கியிருப்பார். மனுஷனுக்கு ஒரு 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 உடம்பு சரியாக ஒரு மாத்திரம் பார்த்ததுன்னா கூட அங்கே ஒரு ராத்திரி யார் கத்துனா யார் வருவா சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை தனிமை பாருங்க. அப்புறம் என் ஃபாதர்கிட்ட கேட்டேன், ஃபாதர் தனியாக இருக்கிறீங்களே சாமி, உங்களுக்கு பயமா இல்லையா சாமி, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா சாமி? நான் ஊரில் உட்காந்துருக்கேன், நான் உசூர் குரல் கொடுத்த 10 பேர் வந்து நிற்பாங்க. உங்களுக்கு அப்படி இல்லையா சாமி, தனியாக இருக்கீங்களே, உங்களுக்கு பயம் இல்லையா? அப்படியே சார யார் தனியாக இருக்கிறது? என்னை சுற்றி ஏஞ்சல்ஸ் இருக்காங்கய்யா அப்படின்னு சொல்லுவார். அவருடைய அந்த முகமே அப்படி ஒரு மலர்ச்சியாக சொல்லுவார். அப்படியே சார யார் யார் தனியாக இருக்கிறது? என்னை சுற்றி ஏஞ்சல்ஸ் இருக்காங்க ஐயா அப்படின்னு சொல்லுவார். நம்பிக்கை பாருங்க பார்ப்போம். அவருடைய தூதர்கள் என்னை சுற்றி இருந்து என்னை பாதுகாக்கிறாங்க. எனக்கு எதையா கவலை போனால் தனியாக இல்லையா? நம்பிக்கையை பாருங்க பார்ப்போம். கடவுள் நம் சார்பு இருக்கு. நம்ம யாருக்கு துன்பப்படுத்த முடியும்? நீ நட்சத்திரம் பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு எருசலேமே இறை வாக்கினரை கொல்லும் நகரே, நல்லவங்களெல்லாம் கொன்று குவிக்கிறையே. ஏரோதனை கொலை பண்ண தேடுறான். ஏசு ஒளிஞ்சு ஓடுறா பாருங்க பாப்பா. கிடையாது. இன்னைக்கு இங்கே தான் இருப்பேன், நாளைக்கு இங்கே தான் இருப்பேன், அடுத்த நாள் என் வேலை முடியும். முடிஞ்சா என்ன பிடிச்சிக்குங்க, என்ன கொண்டுக்குங்க. எப்படி துணிச்சல் இருந்ததும் இருக்கு. எப்படி துணிச்சல் சொல்லுங்க பார்ப்போம். தந்தை கூட இருக்கிறார். தந்தை கூட இருக்கிறார். தந்தையோடு ஒன்றிணைந்து ஆண்டவரை செயல்பட்டார். அப்படி இருக்க அவரை அழிப்பவர் யார் சொல்லுங்க பார்ப்போம். இந்த நிலை, இந்த ஒரு 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 இணைப்பு பிணைப்பு நமக்கும் இருந்தால் நம்மை ஆண்டவரை எது பிரிக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். எது நம்ம ஆண்டவரை பிரிக்க முடியும்? இடரா, துன்பமா, சாவா, பட்டினியா, நெருக்கடியா, ஆடையின்மையா, எது பிரிக்க முடியும்? எது நம்ம பிரிக்க முடியாது. சகோதரர்களே, நாம் கடவுளின் உடன் இருப்பை உணர்ந்தால் ஒழிய இது சாத்தியமில்லை. ஒரு நிகழ்வு சொல்ல நிறைவு செய்கிறேன். நூற்றுவ தலைவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய மகன் செத்து போயிட்டார். அதாவது உயிரோட இருக்கப்போ வந்து ஏசப்ப கேட்குறாரு, போதகரே என் மகன் சாக கிடக்கிற, வந்து நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் ஊழியன் பழச்சிக்குவான் சொல்கிறாரு இல்லையா? இன்னும் கவனிக்கணும். நீங்கள் இங்கேருந்து வார்த்தை சொல்லுங்கள், எங்கள் ஊழியன் அங்கே பழைப்பான். நீர் என் இல்லத்தில் நான் தகுதி இல்லாதவன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரதான் தகுதி கிடையாது எனக்கு, உங்கள் பாதை என் வீட்டில் படவானா, நான் பாவி. நான் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் அங்கே அவன் பழச்சிக்குவான்னு சொல்லுவார். இந்த செய்தி நடந்துக்கிட்டே இருக்கும். ஆள் வருவாங்க, எப்பா நூற்று தலைவரே, நீ ஒன்றும் தொந்தரவு பண்ணாத போதகரே, உன் பையன் செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க. அப்பொழுதும் அந்த நூற்று தலைவர் சொல்லுவார், போதகரே இப்போ கூட நீங்கள் கேளுங்க, உங்களால் என் பிள்ளை என்னுடைய மகனை காபந்துவான முடிமுட சொல்லுவார் பாருங்க பார்ப்போம். ஏசப்பா சொல்ல இப்படிப்பட்ட விசுவாசத்தில் யார்கிட்டையும் பார்க்கணும்னு சொல்லுவார். அவர் சொன்ன வார்த்தை அங்கே அந்த பிள்ளை உயிர் பிழைப்பான். சர்களே, இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க பார்ப்போம். இதோட அதாவது கடவுளுடைய இது ஒரு நம்பிக்கைக்கு பலன் வேறு எவ்வளோ. அது பைபிள் அதானே. பெத்சாயிதா போகிறாரு, மார்த்தா மரியா லாசர் இறந்து போயிட்டாரு. சகோதர மார்த்தா சொல்லுவாங்க இல்லையா, போதகரே நீங்கள் இருந்துதான் என் சகோதர சுத்த போயிருக்க மாட்டான். இப்பயும் ஒன்றும் கேட்டு போகலை, நீங்கள் எப்பொழுது கேட்டாலும் கூட தந்தை உமக்கு கொடுப்பார். நம்பிக்கை பாருங்க பாப்போம். கலரையை திறங்கன்னு சொல்கிறாரு. ஐயோ வேண்டாம் போதகரே, அழுகி போய் 4 நாள் ஆச்சு பணத்தை உள்ள வச்சு, அழுகி போயிருக்குமே, நாற்றம் அடிக்குமேன்னு சொல்கிறாங்க. இப்போ மார்த்தா மரியா ஆண்டவர்களை கொண்ட நம்பிக்கையால் 4 நாள் ஆன அந்த லாசருடைய உடல் உயிர் பெற்று வெளியே வருது. அப்போ நான் கொண்ட விசுவாசம் எந்த அளவுக்கு செயலாற்றுது பார்த்துங்க. இந்த திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். திருப்பாடலில் அதாவது தாவீதும் ஆண்டவரும் பிணைந்து இருந்தார்கள் அவருடைய காலத்தில். தாவீது கேட்ட அனைத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருடைய செல்ல பிள்ளை தாவீது. இது எல்லாருக்கும் பொறுக்கலை.
இது எல்லாருக்கும் பொறுக்கல. அது எப்படி நினச்சதெல்லாம் தாவீது ஜெயிக்கிறானே என்று தாவீதின் மீது பொறாமை கொண்டு அப்படியே அப்படின்னு சொன்னாங்க, அப்படியே பொங்கி எழுந்தாங்க தாவீதின் மேலே. ஆனால் அப்பொழுது எழுதப்பட்ட பாட்டில் பாருங்க பார்ப்போம். ஆண்டவரே, என் கடவுளை எனக்கு உதவி அருளும், உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு உதவி அருளும், உமது அன்புக்கேற்ப உதவி அருளும். பாருங்க, என் தலைவரே கடவுளே, உம் பெயரை முன்னிட்டு என் சார்பாக செயல்படும், உமது பேரன்பின் இனிமையை முன்னிட்டு நிமித்து அருளும். நான் எளியவன், வறியவன், என் இதயம் என்னில் புண்பட்டுள்ளது. ஆண்டவரே என் கடவுளே எனக்கு உதவி அருளும். எப்பொழுது நம்பிக்கை கொண்டு அவருடைய பாதத்தில் உதவி நம்ம போய் உட்காரமோ, அந்த காரணம் ஆசிர்வாதமாக முற்று முயற்சி பாருங்க பார்ப்போம். ஒன்று சொல்லுகிறேன், அகிலமே அசைக்க முடியாத ஆண்டவருடைய கரத்தை அடியன் சிறு ஜெபம் அசைத்திருந்த பெரியவங்க சொன்னாங்க. அகிலமே அசைக்க முடியாத ஆண்டவரின் துரு கரத்தை அடியன் சின்ன ஜெபம் அசைத்திடுமான். இது 100க்கு 100 உண்மை சகோதரர்களே. விசுவாசத்தோடு நாம் கேட்கும் அனைத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். விசுவாசத்தோடு தேடுகிறவன் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிறவருக்கு திறக்கப்படுகிறது, தேடுகிறவன் கண்டடைகிறான். எனவே நாம் தட்டுவோம், தேடுவோம், அவருடைய ஆசிரியை பெறுவோம்.